நாம் ரொம்ப நேசிக்கும் ஒருத்தருக்கு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவோம்? எதையாச்சும் செஞ்சு அவங்கள காப்பாற்றணும்னு தோணும் இல்லையா? தன் செல்ல நாய் இன்னும் சில மாதங்கள் தான் வாழும்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. நாயை காப்பாற்ற ஒரு மனிதர் புதிய தொழில்நுட்பமான ஏஐயை பயன்படுத்தி ஒரு அதிர்ச்சியான முயற்சியில் இறங்கியிருக்காரு. அது யாரு? அப்படி என்ன பண்ணினாரு? பார்க்கலாம் விரிவாக. நான் உங்கள் கவிதா சுந்தர். நம்ம எல்லாருக்குமே ChatGPT பற்றி தெரியும். நம்ம மொபைல்லையும் நம்ம வச்சுருப்போம். நம்ம கூட பேசிக்கிட்டு நம்ம கேட்குற கேள்விகளுக்கு பதில்கள் சொல்லிக்கிட்டு அப்படியே நம்ம எவ்ரிடே லைஃப்லையும் வேலைகளிலும் உதவும் ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் மாதிரி தான் இருக்கும் இந்த ChatGPT. அதே ChatGPTயை ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பால் கானிகம் அப்படிங்கிறவர் வேற லெவலில் பயன்படுத்தி இருக்கிறாரு. அவருடைய நாய் ரோசிக்கு கேன்சர் வந்ததால சிகிச்சை செய்ய ஏஐ டூல்ஸை பயன்படுத்தி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரீட்மெண்ட் உருவாக்க முயற்சி செஞ்சிருக்காரு. அவர் ChatGPTயும் AlphaFoldயும் பயன்படுத்தி இருக்காரு. சரி, ரோசிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ரோசிக்கு 2024 மாஸ்ட் செல் கேன்சர் அப்படிங்கிற ஒரு கேன்சரை கண்டறியப்பட்டுச்சு. அது ரொம்ப வேகமாக பரவக்கூடிய கேன்சர். ரோசிக்கு சர்ஜரி, கீமோதெரபி செஞ்சும் குணமாகலை. அப்புறம் பார்த்தா ரோசிக்கு பின்காலில் பெரிய கட்டி வந்திருக்கு. டாக்டர்களும் ரோசி இன்னும் சில மாசத்துல இறந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போதான் பால் ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி புதிய சிகிச்சையை முயற்சி பண்ண ஆரம்பிச்சாரு. ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி என்ன சிகிச்சை அளிச்சாரு அப்படின்றத பார்க்கலாம். பால் என்ன பண்ணார்னா, ரோசிக்கு இருந்த கேன்சரை டார்கெட் பண்ணி ஒரு mRNA வேக்சினை உருவாக்க முயற்சி செஞ்சாரு. இந்த mRNA வேக்சின் என்ன பண்ணும்னா, உடம்புல தானாகவே நோயை எதிர்க்கும் சக்தியை உருவாக்கும். ChatGPTயை யூஸ் பண்ணி கேன்சர் பற்றிய தகவல்கள், அப்புறம் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு ஐடியாஸ் எடுத்தார். அப்புறம் AlphaFoldை பயன்படுத்தி புரோட்டீன்ஸ் எப்படி வேலை செய்யுது, அது எப்படி பாடிக்கு ரியாக்ட் ஆகும் அப்படின்னு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணார். அதாவது சிம்பிளாக சொன்னால், உடம்பு தானாகவே அந்த கேன்சரை அட்டாக் பண்ணணும்னு ட்ரெயின் பண்ணுற மாதிரி ஒரு வேக்சினை உருவாக்க முயற்சி பண்ணினார். இது நார்மல் ட்ரீட்மெண்ட் இல்லை, முழுக்க எக்ஸ்பெரிமெண்டல். ஆனால் எப்படியாவது காப்பாற்றணும்னு அவர் எடுத்த ஒரு புதிய முயற்சி தான் இது. இந்த முயற்சியை அவர் ChatGPT, AlphaFold அப்புறம் சயின்டிஸ்ட் உதவியோடு தான் இந்த mRNA வேக்சினை உருவாக்கி இருக்காரு. இந்த வேக்சினை ரோசிக்கு டிசம்பர் மாதம் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து பூஸ்டர் டோஸும் கூட போட்டிருக்காங்க. ரோசியின் டியூமர் சைஸ் குறைய ஆரம்பிச்சிச்சு. முழுவதும் இன்னும் குணமாகலை, ஆனால் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பால் சொல்லியிருக்காரு. சிம்பிளாக சொன்னால், ஏஐ ஐடியா கொடுத்துச்சு, சயின்டிஸ்ட் ஹெல்ப் பண்ணாங்க, வேக்சின் தயாரித்தாங்க, நாய்க்கு போட்டாங்க, டியூமர் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஆனால் இது இன்னும் ரிசர்ச் ஸ்டேஜில் இருக்கும் ஒரு முயற்சி தான். டெக்னாலஜி எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. ஒரு நாய்க்கு கூட ஏஐ பயன்படுத்தி சிகிச்சை முயற்சி பண்ணும் நிலைக்கு வந்திருக்கும். இது இன்னும் ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் ஃபியூச்சரில் மருத்துவத்துறையில் பெரிய மாற்றம் கொண்டு வரக்கூடிய ஒரு சின்ன முன்னோட்டம் தான் இது. இது இன்னும் எக்ஸ்பெரிமெண்டல் முயற்சி தான். சரியான மெடிக்கல் ப்ரூஃப் வந்த பிறகு தான் இதை ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டாக பார்க்க முடியும். ஆனாலும் நம்பிக்கை இருந்தால் வழி கிடைக்கும்னு காட்டும் ஒரு உண்மை கதை இதுதான். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.